சிதலமடைந்த நிலையிலேயே இந்த கட்டிடத்தினுடைய சாலையின் மட்டத்திற்கு கீழாக 4 அடி பள்ளத்திலே இறைவன் இருப்பதால் தரையின் மட்டத்திற்கு திருக்கோயிலை உயர்த்தி கட்டுவதற்கு தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வகையில் ஜோசப் சாமுவேல் அவர்களும் மண்டலக்குழு தலைவர் என்ற வகையில் மூர்த்தி அவர்களும் இந்த பகுதியுடைய செயலாளர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜகோபால் அவர்களும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நாகவல்லி அவர்களும் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறையிடம் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு சுமார் 3.5 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் தற்போது துவக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு திருவாலீஸ்வரர் கோவிலில் 1,80,00,000 ரூபாய் செலவில் திருக்குளத்தை புனரமைக்கின்ற பணியும்